கைஸ் ஆப்பிள் வந்து அவங்களுடைய ஐஃபோன் 17 சீரிஸை இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 17 கூட ஏர்பாட்ஸ் ப்ரோ 3யும் அண்ட் நெக்ஸ்ட் ஜென் ஆப்பிள் வாட்சையும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆப்பிள் நம்மளுக்கு இந்த வருஷமாச்சும் ஏதாச்சும் புதுசாக பண்ணியிருக்காங்களா இல்லைனா வழக்கம் போல சோக் பண்ணியிருக்காங்களான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஃபோன் 17 சீரிஸ் வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 17 பார்த்தோம்னா ஸோ ஐஃபோன் 17ல வந்து நம்ம ரொம்ப நாள் கேட்ட ஒரு விஷயத்த ஆப்பிள் ஃபைனலாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இது எல்டிபிஓ பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ரோ சீரிஸில் கொடுத்த அதே பேனல் தான். ஸோ நம்மளுக்கு இது 1 ஹெர்ட்ஸ் டு 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அடாப்டிவாக ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் என்னதான் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னமும் நம்மளுக்கு வந்து USB 2 தான் ஸ்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்பிள் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அநியாயம் பண்றியாடா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 6.3 இன்ச்சுக்கு ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஐஃபோன் 16 பார்க்கும்போது நம்மளுக்கு 6.1 இன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்கிரேட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு A19 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு A19 வந்து லாஸ்ட் இயர் A18ஓட நம்மளுக்கு 20% பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குன்ற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியல் வேர்ல்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஸோ கேமராவில் ஓரளவுக்கு நல்ல மேஜர் அப்கிரேட் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ப்ரைமரியாக சரி அல்ட்ரா வைடுமே நம்மளுக்கு 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் ஒரு பயங்கரமான சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 18 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரான்ற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்க. ஸோ இது என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம லைக் இப்போ ஃபோன் வந்து இப்போ போர்ட்ரேட்டில் வச்சே நம்மளால் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஓவராலாக கேமரா ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னே நம்பலாம். அண்ட் தென் பிரைட்னஸ் ஆஸ்பெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 3000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆப்பிளே இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைட்னஸான டிவைஸ் இதுதான். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா டிவைஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக 3000 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து செராமிக் ஷீல்டு 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் அந்த செராமிக் ஷீல்டோட நம்மளுக்கு 3 டைம்ஸ் ஸ்கிராச் ரெசிஸ்டண்டாக இருக்குன்ற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குன்னு நம்ம ஜெரீல் கண்ணாச்சி வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்கிராச் ரெசிஸ்டண்டாக இல்லை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் பேட்டரி ஆஸ்பெக்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐஃபோன் 17ல 3692 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 35 வாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 83,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் இயர் ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80,000க்கு லான்ச் ஆச்சு. இது வந்து நம்மளுக்கு 83,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து நம்மளுக்கு பேஸ் வேரியன்ட்டே நம்மளுக்கு 256 ஜிபியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் இயர் அந்த ஐஃபோன் 16ஓட 256 ஜிபி வேரியன்ட் பார்த்தோம்னா 90,000க்கு லான்ச் ஆச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இது ப்ரைஸ் ட்ராப் மாதிரி தான். ஸோ லாஸ்ட் இயர் ஐஃபோன் 16 கம்பேர் பண்ணுறதோட ப்ரைஸ் வந்து இதில் கொஞ்சம் ஓகேன்னு வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஐஃபோன் 17 ஏருக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ஐஃபோன் 17 ஏர்னு சொல்லக்கூடாது, ஐஃபோன் ஏர்னு சொல்லணும். ஸோ இதோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 5.6 mm தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதுவே சாம்சங்கோட S25 எட்ஜ் வந்து நம்மளுக்கு 5.8 mm இருந்தது. ஸோ அதோட இது ரொம்ப திக்கு. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே பறந்துடும் போல ஃபோனு. ஜோக் இல்லை இல்லையா. நீங்கள் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதுலேயும் நமக்கு அந்த 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அந்த 3000 ஹெர்ட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. தென் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் A19 Pro யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரோ மேக்ஸில் இருக்க சேம் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து ஸ்லைட்டாக நம்மளுக்கு ஒரு கோர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 5 கோர் GPU தான் வரும். இதுவே நம்மளுக்கு ஐஃபோன் 17 Pro Maxல வந்து 6 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஒரு கோர் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மேபி நம்மளுக்கு பவர் எஃபிஷியன்சிக்காக கூட இருக்கலாம்னு நம்புகிறேன். ஸோ மற்றபடி நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் அந்தளவுக்கு பெருசாக ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் பேட்டரி ஆஸ்பெக்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 3149 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு பேட்டரி சைஸஸ் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த சிம் ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த சிம் ஸ்லாட் இருக்கிறதால கொஞ்சம் பேட்டரி உங்களால் கொடுக்க முடியும்னு குளோபலாக எல்லா வெர்ஷனுக்குமே நம்மளுக்கு இப்போ சிம் தான் இருக்கும். அண்ட் இங்கே கேமரா ஆஸ்பெக்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு 48 MP சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு 48 MP பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சேம் அதே 18 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இதை 1,19,000க்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மெலிசான டிசைனுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடுத்த வருஷம் அதை தூக்கிடுவாங்க. ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இது
இது மீறி மக்கள் வந்து மெலிசா இருக்க ஃபோன் வேணும்னு அப்படியும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு iPhone 17 Pro அண்ட் Pro Max. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு 17 Pro Pro Maxல மேஜரான அப்கிரேடுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கேமராஸ் தான். ஸோ கேமராஸ் வந்து நம்மளுக்கு மூணுமே நம்மளுக்கு 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து கேமரா வந்து ஒரு மேஜரா அப்கிரேடா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க கேமரா ஆஸ்பெக்ட்ல. ஸோ நம்மளால இப்போ 8x ஆப்டிக்கல் ஜூம்ல எடுத்துக்க முடியும். ஸோ டிஜிட்டல் இல்லை ஆப்டிக்கலே நம்மளால எடுத்துக்க முடியுன்ற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்க நம்மளுக்கு ஜென் லாக்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ மல்டிபிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஷாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம அந்த மேட்ரிக்ஸ் படத்துல அந்த கன் ஷாட் பார்த்துருப்பீங்க. இல்லைனா வந்து அந்த பாய்ஸ் படத்துல கூட அந்த ஒரு பாட்டில் அந்த ஃப்ரீஸ் ஷாட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷாட்டை வந்து நம்மளால இப்போ iPhone 17 Pro வச்சு நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுமா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் A19 Pro யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு A19 Pro தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நம்புறேன். நம்மளுக்கு ஏர்ல இல்லாத மாதிரி நம்மளுக்கு இதில் 6 கோர் CPU அண்ட் 6 கோர் GPU கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே. அண்ட் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் iPhone 17 Proல வந்து நம்மளுக்கு 6.3 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே ப்ரோ மேக்ஸ்ல 6.9 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதோட ஃப்ரேமே நம்மளுக்கு அலுமினியமுக்கு மாத்திட்டாங்க. அதாவது இப்போ நம்மளுக்கு அந்த மேக்ஸேஃப் வர ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ கிளாஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி ஃபுல்லாக நம்மளுக்கு அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அலுமினியம் பாடி யூஸ் பண்ணதால நம்மளுக்கு இங்கே வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மற்றபடி பெருசாக நம்மளுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. லைக் iPhone 17ல இருக்க மாதிரியே சேம் அந்த மீதி எல்லாமே அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டும் சரி நம்மளுக்கு டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எல்லாமே மற்றபடி சேம் தான். அண்ட் தென் ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு iPhone 17 Pro பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,34,900 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே iPhone 17 Pro Max வந்து நம்மளுக்கு 1,50,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம AirPods 3 Proக்கு போயிடலாம். ஸோ 3 Pro பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேஜர் அப்கிரேடுன்னு சொல்ல முடியாது. பட் வந்து நம்மளுக்கு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே லைவ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால ரியல் டைமில் வந்து லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளுக்கு இந்த Realme Buds 7 Proல கொடுத்துருக்காங்களே அதே ஃபீச்சர் தான். ஸோ அது மாதிரி இங்கே நம்மளுக்கு ஆப்பிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்மளால ஹார்ட் ரேட் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து மல்டிபிள் ஒர்க் அவுட்ஸும் நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி ஆப்பிள் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே 8 hours வித் ANC-யோட நம்மளுக்கு கிளைம் பண்ணுறாங்க. அதாவது லாஸ்ட் அந்த AirPods Pro 2க்கு வந்து நம்மளுக்கு 6 hours வித் ANC-யோட வந்தது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரைஸில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நம்மளுக்கு AirPods Pro 2க்கு லான்ச் ஆனால் அதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 25,000க்கு. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக நமக்கு இல்லை இங்கே. அப்படியே நம்ம ஆப்பிள் வாட்சுக்கு போயிடலாம். ஸோ ஆப்பிள் வாட்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 வாட்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Series 11 அண்ட் வாட்ச் SE 3 அண்ட் தென் Ultra 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ச் பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த அளவுக்கு அப்கிரேட் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ மேஜர் அப்கிரேடுன்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் 5G காம்பபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 4Gக்கே வாட்ச்சில் யூஸ் இல்லை, இவனுங்க 5G கொடுத்து என்ன யூஸ்ன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ 5G இருக்குது. ஸோ ஓவரால் அப்கிரேடாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஓவரால் ஹெல்த்தில் வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் தென் நம்மளுக்கு ஸ்லீப் ஆஸ்பெக்ட்லையும் நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அக்யூரேசி கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி பெருசாக வாட்ச்சில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அண்ட் எனக்கு இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா SE3 கொஞ்சம் இங்கே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்மளுக்கு இங்கே Series 11ல் கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு SE3லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ SE3 இங்கே கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ மற்றபடி வாட்ச்சில் எதுவும் பெருசாக அப்கிரேட்லாம் எதுவும் இல்லை, ஆஸ் யூஷுவல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுத்தோட ப்ரைஸிங் நான் இங்கே போடுறேன், நீங்களே பாருங்கள். ஓவராலாக இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆப்பிள் லான்ச் பண்ண லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து எந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் iPhone 17 ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியுது. AirPods Pro 3யும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு பார்க்குறேன். பை கைஸ்.